ஏன்டா பேசாம இருக்க? சொல்லுடா. டாக்டர் குழந்தைக்கு எப்படி இருக்கு? சாரி மிஸ்டர் ஆறுமுகம், உங்களுக்கு எப்படி ஆலோசனை தெரியல. டாக்டர் நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதுல கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவ கண் பார்வை இழந்துட்டா. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பேத்திக்கு கண்ணு போயிடுச்சா? சாரிம்மா, நாங்க எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டோம். உங்க பேத்தி கண் பார்வை போனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் கண் பார்வை வருமாங்கிறது சந்தேகம் தான். நீங்களே இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது டாக்டர். என் பொண்ணுக்கு கண் பார்வை வந்துட்டோம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? ஆம்பளை பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, பொம்பளை பொண்ணு, நாளைக்கு ஒரு இடத்துல வாழ போற பொண்ணு, அதுக்கு கண்ணல்லைன்னா அது நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஐயா டாக்டர் ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படியாச்சும் என் பேத்திக்கு கண்ணை கொடுத்துருங்க ஐயா. எங்களால நான் முயற்சி பண்றோம். வாங்க டாக்டர். ஐயா ஐயா. அப்போ அந்த குழந்தை என்ன சாகலையா? மிஸ்டர் ஆறுமுகம், டாக்டர் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் ஆறுமுகம். எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். பட் there is no improvement. What can we do? டாக்டர் அப்படி சொல்லாதீங்க. உங்களால முடியும் டாக்டர். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். உங்களோட ஆதங்கம் எனக்கு நல்லாவே புரியுது. இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல சால்வ் பண்ண ஒத்தரால தான் முடியும். அப்படியா? யார் டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் நளினி, பட் ஷீ இஸ் இன் லண்டன். உடனே வரீங்க? யூ டோன்ட் வரி, நாளைக்கே அவங்கள வர வைக்கிறேன். உடனே பேசுறேன். ஓகே டாக்டர். சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்ட. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி, நான் யாருங்கிறது உனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும். ஆனா நீ யாருங்கிறது உன் ஜாதகம் முதல் கூட எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அடுத்த ஜாதகம் ஃபுல்லா விசாரிச்ச பிறகுதான் எல்லா மேட்டர்லயும் நான் இறங்குறது. ஆமா, ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ண, அத கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்ட, அதத்தான் இன்னொருத்தன் தள்ளின்னு போயிட்டானே, அதை விட்டு தொலைக்க வேண்டியதானே. அதுக்கு போய் குடும்பத்தோ கொள்ளு நினைக்கிறியா? நீ ரொம்ப மோசம். அத்த ஒரு எங்கெங்கயோ முட்டி மோதிட்டு கடைசியில தானே என்கிட்ட வந்திருக்க. தம்பி, மனக்கணக்கில் வேணா தப்பு வரலாம், ஆனா பணக்கணக்குல அது பொட்டிய கொடுத்துட்டல, எல்லாருக்கும் மொழி வச்சுக்க. மேட்டரை நான் முடிச்சிடறேன். போ. எங்கடா ஆறுமுகசாமி? வெல்கம் டாக்டர் நளினி. வணக்கம். வணக்கம். பேஷண்ட பார்க்கலாமா? ப்ளீஸ். Please be seated. Thank you. உட்காருங்க. சொல்லுங்க. Yes, Dr. Nalini. What do you think about this case? No, Mr. Dean. Everything will be all right. நீங்க தந்த மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் ஒன்னு செய்யலாம். அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்களே. வீக்லி ஒன்ஸ் வேணா வந்து செக் பண்ணிட்டு போட்டும். ஐயோ டாக்டர், அப்ப என் பொண்ணோட நிலைமை? ரிலாக்ஸ் மிஸ்டர் ஆறுமுகம். உங்களுக்கே தெரியும் குழந்தைக்கு கண்ணு வருது ரொம்ப கஷ்டம்னு. சின்ன குழந்தை, அதுக்கு ஆபரேஷன் அது இதுன்னு தாங்கணும்ல. ப்ளீஸ் வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க, அதுதான் நல்லது. அப்ப என் குழந்தைக்கு வழி? இது பாருங்க சார், எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி கடவுள் விட்ட வழிதான். டாக்டர், இது ஹாஸ்பிட்டல், கோயில் இல்ல. கம்ப்யூட்டர் காலம், என்னென்னமோ நடக்குது. இப்ப போய் கடவுள் கடவுள்றீங்க. மிஸ்டர் ஆறுமுகம், ரிலாக்ஸ் ஐசே. முதல்ல உட்காருங்க. உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன்.
உட்காருங்க. இத பாருங்க மிஸ்டர் ஆறுமுகம், உங்களுக்கு ஒரு வியாதி வந்தா டாக்டர் கடவுளுங்கிறீங்க, அதே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா வக்கீல போய் கடவுள்னு சொல்றீங்க. நாங்க யாரும் கடவுள் இல்ல, நாங்கெல்லாம் இறைவனால இயக்கப்படுற கருவிங்க தான். புரிஞ்சுதா? இத பாருங்க மிஸ்டர் ஆறுமுகம், இயற்கைக்கு மேல ஒரு சக்தி இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு மிரக்கல் நடந்து உங்க பொண்ணுக்கு பார்வை வரட்டுமே. அவங்க சொல்றதுதான் கரெக்ட். நாளைக்கே உங்க பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போங்க. பட் ஜாக்கிரதையா பாத்துக்கணும்.